கூடிய வகையில் பாடநெறி ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. வணக்கம் மாணவர்களே, இணைந்த கணிதம் பாடத்தில் இன்று நாங்கள் தொடர் என்ற பகுதியை பார்க்க போகின்றோம். ரைட், கவனிங்க பிள்ளைகளே. தொடர் சீரீஸ். முதல்ல நாங்கள் தொடரி என்றா என்னென்று பார்ப்போம். சீக்வென்ஸ் என்றா ஓர் ஒழுங்கில் எடுக்கப்பட்ட எண்களின் தொடரி. ஏதோ ஒரு ஒழுங்கு இருக்கும். நீங்கள் 10ஆம் உறுப்பு என்னண்டா அந்த பட்டேனை வச்சுக்கொண்டு நீங்கள் எழுதக்கூடியதாக இருக்கும். அதின் எண்ணாம் உறுப்பு நீங்கள் எழுதக்கூடியதாக இருக்கும். அதுதான் தொடரி. 3 உதாரணம் தந்திருக்கு. இங்கே கவனிங்க பிள்ளைகளே. 1 2 3 4. சரிதான். இப்போ இது ஒரு தொடரி. ഇതിൻ്റെ 10ஆம் உறுப்பண்டா நீங்கள் எழுதுவீங்க. இந்த தொடரி 100 எண்ணோட முடியுது. அப்போ இது முடிவுள்ள தொடரி. சரிதான். மற்ற 2 தொடரியும் பாருங்க, ஒரு பேட்டர்ன் இருக்கு. முதலாவது ஒவ்வொன்று கூடுஸ். 2வது உதாரணத்தை பாருங்க, 1 கூடுது. சரிதானே. இங்கே கவனிங்க பாருங்க. 1, அடுத்த 2, அடுத்த 4, அடுத்த 7. சரிதான். அப்படியே போகுது. இப்போ முதல் 1 கூடுது, இது 1 கூடுது. அடுத்தது 2 கூடுது, அடுத்தது 3 கூடுது. அப்போ ஏதோ ஒரு பேட்டர்ன் இருக்கு. அப்போ இதுதான் தொடரி. அப்போ நாங்கள் எண்ணாம் உறுப்பு எழுதலாம். அது சரி, கஷ்டமாக இருந்தாலும் எழுதலாம். அப்போ இதுதான் தொடரி. இது உறுப்புகளின் எண்ணிக்கை முடிவில்லாமல் கிடக்கு. 3வது உதாரணமும் உறுப்புகளின் எண்ணிக்கை முடிவில்லாமல் கிடக்கு. அப்போ அந்த 2ம் முடிவற்ற அல்லது முடிவில் தொடரி. சரியா? ரைட். 3வது பாருங்க. 1 4 9. 1 4 9 16. உங்களுக்கு தெரியும் சதுர எண்கள் என்ன? 1 வர்க்கம், 2 வர்க்கம், 3 வர்க்கம், 4 வர்க்கம், அப்படி போகுது. அப்போ இதுதான் தொடரி. சரியா? ரைட். குறிப்பு: தொடரி ஒன்றின் எண்ணாவது உறுப்பு an எனில் இந்த தொடரியை இப்படி குறிக்கலாம். எண் வந்து முடிவிலிக்கு போயேக்க, இப்போ லிமிட் an, எண் வந்து முடிவிலிக்கு போகேக்க இது வந்து ஒரு குறித்த மெய்யெண் எல்லுக்கு போகுமண்டா, எல்ல அணுகுமண்டா நாங்கள் சொல்லுவோம் இந்த தொடரி எல்லண்ட பெருமானத்துக்கு ஒருங்குகிறது என்று சொல்லுவோம். சரியா? எண் முடிவிலிக்கு போகேக்க an வந்து எல்லண்ட மெய்யெண்ணுக்கு போகுமண்டா நாங்கள் சொல்லுவோம் இந்த தொடரி ஒருங்குகிறது. அப்படி இல்லாட்டி அதை சொல்லுவோம் விரிகின்றது. சரியா? ரைட். அடுத்ததான் நாங்கள் தொடரண்டா என்னென்று பார்க்க போகிறோம். சீரீஸ். சரி, இந்த தொடரின் உறுப்புகளின் கூட்டுத்தொகை தொடரென்று சொல்லுவோம். முதல் பார்த்து நாங்கள் 1, 2, 3, 4 அப்படியே 100 மட்டும் போகுது. அது தொடரி. இங்கே ப்ளஸ் போட்டு எழுதினா இதை சொல்கிறது தொடர். இதை சொல்கிறது தொடர். அடுத்ததும் அதே மாதிரி தொடர். இங்கேயும் தொடர் ஒன்றின் உறுப்புகளின் எண்ணிக்கை முடிவுள்ளதாக இருந்தால் அது முடிவுள்ள தொடர். உறுப்புகளின் எண்ணிக்கை முடிவற்றதாக இருந்தால் அது முடிவில் தொடர். சரியா? ரைட். அடுத்தது ஒரு குறியீடு, சிக்மா நொட்டேஷன். ஒரு கூட்டல் குறியீடு. இந்த சிக்மா ஏஆர், இங்கே கவனிங்க பிள்ளைகளே. ஆர் சமன் 1 இருந்தேன். இந்த குறியீட்டின் கருத்து என்னண்டா, முதல் 6க்கு 1 போடுறது. 1 போட்டால் A1. பிறகு 6க்கு 2 போடுறோம். 2 போட்டால் A2. அதை இந்த A1ஓட கூட்டுறது. பிறகு 6க்கு 3 போடுறது.
A3 இப்படியே 4 5 6 எல்லாம் போட்டு கடைசியாக 6க்கு n போடுறது. சரிதான். அப்போ இது ஒரு கூட்டல் குறியீடு. இதுதான் சிக்மா ஏஆர். 2 உதாரணம் தந்திருக்கு. சரிதான். சிக்மா ஆர் இங்கே பாருங்க. சிக்மா ஆர் ஆர் சமன் 1 இருந்து அப்போ என்ன செய்வீங்கள்? முதல் 6க்கு 1 போடுவீங்கள், பிறகு 6க்கு 2 போடுவீங்கள், அதை கூட்டுவீங்கள், பிறகு 6க்கு 3 போட்டு கூட்டுவீங்கள். இப்படியே கடைசியாக 6க்கு n போடணும். அப்போ 1 இருந்து n வரை எல்லா நேர் நிறைவெண்களையும் போட்டு கூட்டணும். அடுத்தது சிக்மா 2r - 1 ஆர் சமன் 1 இருந்து n. கவனிங்க பிள்ளைகளே, முதல் 6க்கு 1 போட்டிங்களா 2 1 போனால் உண்டு. 2r - 1ன்றது உங்களுக்கு தெரியும், ஒரு ஒற்றை எண்ணின் வடிவம். 6க்கு 2 போட்டிங்களா 4 1 போனால் 3. இப்படியே சரிதான் எல்லா ஒற்றை எண்ணும் வரும். கடைசியாக 6க்கு n போட்டால் 2n - 1. இப்படி நீட்டுக்கு கூட்டுறதுக்கு பதிலாக ஒரு சிக்மா குறியீட்டில் நாங்கள் அதை எழுதுகிறோம், அவ்வளோதான். சரிதான். இப்படி நீட்டுக்கு கூட்டுறதுக்கு பதிலாக ஒரு சிக்மா குறியீட்டில் நாங்கள் எழுதுகிறோம். சரியா? ரைட். சிக்மா குறிப்பீட்டின் பண்புகள். சரி, முதலாவது பண்பு இங்கே பாருங்க. முதலாவது பண்பு சிக்மா k into AR. R சமன் 1 இருந்து இதுக்குள்ள 6க்குத்தான் 1 2 3 போட போகிறோம். இப்போ k வந்து மாறிலி. அப்போ மாறிலி ஒன்று ஏஆரோட பெருக்கமாக இருந்தால் நீங்கள் இந்த மாறிலியை வெளியிலே எடுக்கலாம். மாறிலி ஒன்று பெருக்கமாக இருந்தால் அந்த மாறிலியை சிக்மாக்கு வெளியில் நீங்கள் எடுக்கலாம். இதுதான் முதலாவது பண்பு. சரிதான். இப்போ இது உங்களுக்கு உணரக்கூடியதாக இருக்கும். இங்கே பாருங்கோ, KA1 + KA2 இப்படியே KAN இப்படி கூட்டலாக இருந்தால் நீங்கள் கேயை பொதெடுத்து போட்டு A1 + A2 + அப்படியே AN இப்படி எழுதலாம். இப்போ இப்படி இந்த முடிவு உங்களுக்கு தெரியும். அதைத்தான் சிக்மா குறியீட்டில் வச்சு நான் எழுதியிருக்கிறேன். சரிதான். கேயை பொதெடுத்து எழுதின மாதிரி தான் எழுதியிருக்கேன். கேயை வெளியில் எடுக்கிறதா. நீங்கள் கே 6க்கு 1 இருந்து n மட்டும் இடது பக்கத்தில் போட்டு பாருங்கோ, இது வரும். வலது பக்கத்தில் போட்டு பாருங்கோ, மற்றது வரும். சரியா? ரைட். அடுத்த முடிவு சிக்மா. சிக்மா ஏஆர் சக பிஆர். சிக்மா ஏஆர் சக பிஆர் கூட்டி போட்டு சிக்மா எடுக்கிறது இன்னத்துக்கு சமனாக இருக்குமெண்டா தனித்தனிய சிக்மா எடுத்து கூட்டுறதுக்கு சமன். இப்படி தனித்தனிய சிக்மா எடுத்து கூட்டுறதுக்கு சமன். இப்போ இதுவும் உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்க பிள்ளைகள், A1 + B1 சக A2 + B2 இப்படியே AN சக BN. இது என்னத்துக்கு சமன்? A1 தனியாக கூட்டி A1 + A2 AN + B1 + B2
இந்த முடிவு உங்களுக்கு தெரியும் என்ன a1 a2 ப்ளஸ் an அதை முதல் தனியாக கூட்டுவோம் பிறகு b1 ப்ளஸ் b2 ப்ளஸ் b3 ப்ளஸ் அப்படியே bn அதைத்தான் சிக்மாவில் வச்சு எழுதிக்கிறார் இதே மாதிரி கழித்தலுக்கும் உண்மை அதுதான் மூன்றாவது முடிவு கழிச்சு போட்டு சிக்மா எடுக்கிறது தனித்தனிய சிக்மா எடுத்து கழிக்கலாம் அதுவும் அதே மாதிரி தான் கூட்டல் மாதிரி தான் சரிதான் கழித்தலாக இருந்தால் ஒரு மைனஸை பொது எடுத்து எழுதலாம் உங்களுக்கு சரி அடுத்த நாலாவது முடிவும் அஞ்சாவது முடிவையும் பாருங்க நாலாவது முடிவையும் அஞ்சாவது முடிவையும் பாருங்க இப்போ முதல் 3 முடிவுகளும் எங்களுக்கு ஓரளவு உணரக்கூடியதாக இருக்குது ஆனால் நாலாவதும் அஞ்சாவதும் ஏதோ கன வித்தியாசமாக இருக்குது ஏதோ சரிதானே கணக்க மாறுபட்ட மாதிரி கிடக்கு இங்கே பாருங்க நாலாவது முடிவை பாருங்க நாலாவது சிக்மா ஏஆர் ஆர் சமன் எம்மில இருந்து என் நீங்கள் உள்ளுக்குள்ள ஒரு எஸ்ஸை கழிச்சா ஆறுக்கு ஆர் மைனஸ் எஸ் போட்டால் வெளியில் ஒரு எஸ்ஸை கூட்டும் உள்ளுக்குள்ள ஒரு எஸ்ஸை கழிச்சா வெளியிலே ஒரு எஸ்ஸை கூட்டும் இங்கே எழுதி பார்த்தா தெரியும் எந்த வித மாறுதலும் இராது இங்கே பாருங்க இது எழுதினா என்ன வரும் a1 am ஆறுக்கு எம்மை தானே போடுவீங்க ஆறுக்கு எம்மை போட்டால் am பேருந்து am + 1 பிறகு am + 2 அப்படியே கடைசி எண் போட்டால் an இதுதான் இடது பக்கத்தில் எம்மில் இருந்து எண் வரை போட்டால் வரும் வலது பக்கத்தில் போட்டு பாருங்க ஆறுக்கு என்ன போடுவீங்க m சக s s அப்போ am எஸ் வட்டுப்பட்டுரும் m சக s ஆறுக்கு m சக s போடுவீங்கள் அங்கே ஒரு மைனஸ் எஸ் இருக்குது அப்போ எஸ் வட்டுப்பட்டுரும் அது m + s + 1 போட்டால் am + 1 அப்படியே கடைசியை n + s போட்டால் எஸ் வட்டுப்பட்டு an அப்போ அந்த ஓர்டரில் கூட இந்த மாறுதலும் இல்லை சரிதான் அதே மாதிரி தான் அஞ்சாவது முடிவு உள்ளுக்குள்ள எஸ்ஸை கூட்டினா வெளியில் கழிக்கணும் உள்ளுக்குள்ள எஸ்ஸை கூட்டினா வெளியில் கழிக்கணும் சரிதான் உள்ளுக்குள்ள எஸ்ஸை கூட்டினா வெளியில் கழிச்சிங்கள்டா சரி இதுவும் அந்த ஓர்டரில் எந்த வித்தியாசமும் இருக்காது உள்ளுக்குள்ள எஸ்ஸை கூட்டினா வெளியில் களி உள்ளுக்குள்ள கழிச்சா வெளியில் கூட்டு ஓகேயா சரி சரி இந்த ஒரு தொடர் முதலாம் உறுப்பு u1 ரெண்டாம் உறுப்பு u2 மூன்றாம் உறுப்பு u3 இப்படி போகுது அந்த தொடர் இந்த தொடரின் முதல் எண் உறுப்புகளின் கூட்டுத்தொகையை SN என்று வைப்போம் அப்போ SN என்ன u1 + u2 + u3 அப்படியே போய் + un இதுதான் முதல் எண் உறுப்புகளின் கூட்டுத்தொகை இதை சொல்கிறது என்னாவது பகுதி கூட்டுத்தொகை என்று சொல்கிறது சரிதான் என்னாவது பகுதி கூட்டுத்தொகை சிக்மா குறியீட்டில் எழுதினா சிக்மா ur r சமன் 1 இருந்து n இதுதான் என்னாவது பகுதி கூட்டுத்தொகை சரியா ரைட் இங்கே கவனிங்கோ இப்போ இது உதாரணம் 4 பாருங்கோ இந்த உதாரணம் 4ல் ஒரு தொடர் ஒன்று தந்திருக்கு அதில் 5ஆவதும் 6ஆவது பகுதி கூட்டுத்தொகையை கேட்டு கிடக்கு 5ஆவது பகுதி கூட்டுத்தொகை என்றால் 1 இருந்து 5ஆம் உறுப்பு வரை கூட்டணும் அப்போ முதலாம் உறுப்பு 1 ரெண்டாம் உறுப்பு 2 இப்படியே 5ஆம் உறுப்பு மட்டும் கூட்டணும் உங்களுக்கு தெரியும் இதை கூட்டினா சரிதானே 15 பேர்
அப்போ அதே மாதிரி S6 முதலாம் உறுப்பில் இருந்து 6ஆம் உறுப்பு வரை கூட்டணும். 1 சக 2 சக 3 சக 4 சக 5 சக 6. இப்போ கூட்டினியண்டா 15 மாறும் 21. சரியா? ரைட். இப்போ பகுதி கூட்டுத்தொகைண்டா என்னென்று தெரியும். அடுத்ததா ஒரு தொடர் ஒருங்குறண்டா என்ன, அல்லது ஒரு தொடர் விடிகிறண்டா என்ன? சரி, இந்த தொடரின் என்னாவது பகுதி கூட்டுத்தொகை அதைத்தான் நாங்கள் SN என்று சொல்கிறோம். நாங்கள் என் முடிவிலிக்கு போயேக்க, என் வந்து முடிவிலிக்கு போகேக்க இந்த SN வந்து குறித்த ஒரு மெய்யெண்ணுக்கு அணுகுமண்டா, என் முடிவிலிக்கு போயேக்க இந்த என்னாவது பகுதி கூட்டுத்தொகை SN வந்து ஒரு குறித்த மெய்யெண்ணுக்கு போகுமண்டா நாங்கள் சொல்லுவோம் அந்த தொடர் ஒருங்குகிறது. அந்த இல்லண்ட பெருமானத்துக்கு ஒருங்குகிறதுன்னு சொல்லுவோம். அப்படி ஒருங்காட்டி அதை சொல்லுவோம் விதி தொடர். அப்படியான தொடரை சொல்லுவோம் விதி தொடர். ஒருங்குற தொடரை சொல்லுவோம் ஒருங்கு தொடர். சரியா? அதைத்தான் இங்கே சொல்லிக்கிறார். என் முடிவிலிக்கு போயேக்க SN ஆனது ஒரு முடிவுள்ள பெருமானம்ண்டா, ஒரு மெய்யெண்ண அணுகுமண்டா அந்த முடிவில் தொடர் ஒருங்குகிறது எனவும், மேலும் அத்தொடர் ஒருங்கு தொடர் எனவும், அவ்வாறு முடிவுள்ள பெருமானத்தை அடையவில்லை எனின் அந்த தொடர் விதி தொடர் எனவும் அழைக்கப்படும். சரியா? அடுத்ததா இது நீங்கள் OL படிச்சிருப்பீங்கள். கூட்டல் விருத்தி, பெருக்கல் விருத்தி என்றெல்லாம் படிச்சிருப்பீங்கள். அது ஒரு சீக்வன்ஸ், ஒரு தொடரி வகைக்குரியது. அப்போ அப்படி ப்ளஸ் போட்டு எழுதினா அது தொடர். அப்போ இது கூட்டல் தொடர். என்ன வடிவத்தில் இருக்கும்? A சக D, A சக 2D, A சக 3D, அப்படியே A சக n-1D. அது என்ன அமுறுப்பு? இந்த வடிவத்தில் இருக்கிற தொடரை சொல்றது கூட்டல் தொடர். சரியா? ഇതിൻ്റെ എണ്ണാം ഉറുപ്പ്, இந்த கூட்டல் தொடரின் எண்ணாம் உறுப்பு உங்களுக்கு தெரியும். முதலாம் உறுப்பு ஏயை A சக சைவர் D என்று எழுதலாம். ரெண்டாம் உறுப்பு A சக D, ரெண்டாம் உறுப்பு A சக D. மூன்றாம் உறுப்புண்ட A சக 2D, ஒன்று குறைய 2. நாலாம் உறுப்புக்கு 3D வரும். அப்போ எண்ணாம் உறுப்புக்கு A சக n-1D. இதுதான் எண்ணாம் உறுப்பு. சரிதான்? அதான் இங்கே எழுதிக்கிறார். மற்றது இந்த தொடரின் முதலெண் உறுப்புகளின் கூட்டுத்தொகை. சரிதான்? முதலெண் உறுப்புகளின் கூட்டுத்தொகை, அதாவது எண்ணாவது பகுதி கூட்டுத்தொகை. சரிதான்? ரைட். SN இன்னத்தால் திறப்படுமெண்டா SN சமன் n/2 into 2a சக n-1 into D. இப்படி எழுதலாம். அல்லாட்டி இதில் ஒரு ஏயை கலட்டி A சக n-1D, அதான் என்ன TN, எண்ணாவது உறுப்பு. அப்போ A சக எண்ணாவது உறுப்பு. அப்போ எண் உறுப்பை கூட்டேக்க எண்ணாவது உறுப்பு தான் கடைசி உறுப்பு. இங்கே பாருங்க, இதில் நாங்கள் ஒரு ஏயை வெளியில் எடுப்போம். A சக n-1 into D. அப்போ முதல் எண் உறுப்புகளை கூட்டேக்க இந்த எண்ணாவது உறுப்பு தான் கடைசி உறுப்பு. அப்போ லாஸ்ட் டேர்ம் எல் தான் என்ன எண்ணாம் உறுப்பு. சரிதான்? அப்போ ரெண்டும் ஒரே வாய்பாடு தான். முதல் சொன்னதும் இதுவும்
ஒரே வாய்பாடு தான். சரி, இந்த ரெண்டையும் நாங்கள் ஒருக்கா நிறுவோம். இப்போ ஒன்றிலிருந்து மற்றது நிறுவிட்டேன். அப்போ இதை ஒருக்கா நிறுவினா சரி, இதை ஒருக்கா நாங்கள் நிறுவோம். எப்படி இதை நிறுவுறேன்னு பார்ப்போம். சரியா? ரைட். கவனிங்க பிள்ளைகளே, சரி இங்கே கவனிங்க. ஒரு தொடரின் முதல் எண் உறுப்புகளின் கூட்டுத்தொகை உங்களுக்கு தெரியும். முதலாம் உறுப்பு ஏ, ரெண்டாம் உறுப்பு ஏ சக டி, மூன்றாம் உறுப்பு ஏ சக 2D, இப்படியே போய் கடைசி உறுப்பு அதாவது எண்ணாம் உறுப்பு ஏ சக n-1 × d. இதைத்தான் நாங்கள் காணப்போகிறோம். இதுன்ற கூட்டுத்தொகையை தான் காணப்போம். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்டா, இதை ரிவர்ஸில் எழுதுவோம். முதல் இந்த ஏ சக n-1d முன்னுக்கு எழுதுவோம். சரிதான்? ஏ சக n-1d முதல் எழுதுகிறேன். அடுத்தது ஏ சக n-2d எழுதுகிறேன். கடைசியா ஏ எழுதுறேன். இப்போ ரிவர்ஸில் எழுதுறேன். இது முதலாவது எழுதுறேன். அதுக்கு முதல் என்ன இருந்திருக்கும்? ஏ சக n-2d அதை எழுதுறேன். அப்படியே ரிவர்ஸில் எழுதுறேன். இப்போ ரெண்டையும் கூட்டுறேன். 2SN. இங்கே பாருங்க, ஏயோட ஏ சக n-1d கூட்டேக்க இஞ்சி ஒரே அப்போ 2A சக n-1d. அடுத்தது பாருங்க, ஒரு ஏ இஞ்சி ஒரே 2A, n-2d அங்கே ஒரு d அப்போ n-1d. அப்படியே எல்லாத்தையும் கூட்டுங்க. கடைசி உறுப்பு என்ன வரும்? இங்கே ஒரு ஏ, அதிலே ஒரு ஏ, அப்போ 2A சக n-1d. அப்போ இதை கூட்டேக்க உங்களுக்கு எல்லாம் என்ன வருது? 2A சக n-1d வருது. இப்படி எத்தனை உறுப்புகள் இருக்கு உங்களுக்கு தெரியும். முதல் இந்த SN-ல் சரிதான் 1 2 எண் உறுப்புகள் இருக்கு. அப்போ இதுலேயும் எண் உறுப்புகள் இருக்கு. அப்போ எண் தரம் 2A சக n-1d கூட்டினா n × 2A சக n-1d. அப்போ இது 2SN. அப்போ SN சமன் 2ஆல் பிரித்து விட்டா சரி, n/2 × 2A சக n-1 × d. இதுதான் சரிதான் முதல் எண் உறுப்புகளின் கூட்டுத்தொகை. ஒரு கூட்டல் தொடரின் முதல் எண் உறுப்புகளின் கூட்டுத்தொகை. அல்லாட்டி இதுக்கு பதில் என்ன எழுதலாம்? n/2 × A சக n. சரியா? இதுக்கு ஒரு உதாரணம் பார்ப்போம். உதாரணம் 5. இந்த கூட்டல் தொடரின் 10ஆம் உறுப்பையும் முதல் 10 உறுப்புகளின் கூட்டுத்தொகையும் கேட்டுக்கிறாங்க. இங்கே பாருங்க, முதலாம் உறுப்பு 1, பொது வித்தியாசம் D 3, பொது வித்தியாசம் 3. எண்ணாம் உறுப்புக்குரிய ஃபார்முலா Tn சமன் A சக n-1 × d. அப்போ 10ஆம் உறுப்பண்டா A சக 9d, A1 9 D3. அப்போ சுருக்கி நீங்களண்டா 28.
அடுத்தது முதல் 10 உறுப்புகளின் கூட்டுத்தொகை Sn சமன் n/2 இன்டு a சகையில் இந்த வாய்வாட்ட பாய்வு. உறுப்புகளின் எண்ணிக்கை 10, முதலாம் உறுப்பு 1, இறுதி உறுப்பு 10ஆம் உறுப்பு 28. அப்போ 5 தர 29. 45 4 மிச்சம் 2 10 4 14 145. சரியா? அடுத்ததா நாங்கள் பார்க்க போறோம் பெருக்கல் தொடர். சரி, பெருக்கல் தொடர் என்றா உங்களுக்கு தெரியும். அது என்ன வடிவத்தில் இருக்கும்? a சக ar சக ar வர்க்கம் அப்படியே போய் கொண்டிருக்கும். ஒரு சரிதான், ஒரு ஆறால பெருக்கப்பட்டு கொண்டு போகுது. இப்போ இந்த வடிவத்தில் இருக்கிற தொடரை சொல்றது பெருக்கல் தொடர். அப்போ இதில் என்னாம் உறுப்பு எப்படி இருக்கும்? என்னாம் உறுப்பு ARன் n-1 அப்படியே போகும். சரிதான், ரைட். அப்போ இதுதான் பெருக்கல் தொடர். அப்போ என்னாம் உறுப்பு இந்த பேட்டர்னை வச்சு நீங்கள் என்னாம் உறுப்பு எழுதலாம். முதலாம் உறுப்பண்டா A, ஆறின் சைவராம் அடுக்கு. ரெண்டாம் உறுப்பண்டா AR, ஆறுக்கு ஓராம் அடுக்கு. மூன்றாம் உறுப்புக்கு ஆறுக்கு ரெண்டாம் அடுக்கு. அப்போ என்னாம் உறுப்புக்கு ஆறுக்கு n-1ஆம் அடுக்கு. சரியா? அடுத்தது முதல் n உறுப்புகளின் கூட்டுத்தொகை ஏதர 1 - r n கீழ் 1 - r. இதில் முக்கியமானது இந்த r ஒன்றுக்கு சமனாக இருக்கலா. ஒன்றுக்கு சமனண்டா இந்த ஃபார்முலாவை நாங்கள் பாவிக்கலா. அதுக்காக r சமன் உண்டண்டா பெருக்கல் தொடர் இல்லையண்டு இல்லை. r சமன் உண்டண்டாலும் பெருக்கல் தொடர் தான். ஆனால் இந்த வாய்பாடு, இந்த கூட்டுத்தொகைக்குரிய வாய்பாடு பாவிக்கிறதுக்கு r ≠ 1 இருக்கும். இதில் நாங்கள் பாவிக்கைக்கு என்ன செய்வோம்டா, சரிதான், இந்த கவனிங்க பிள்ளைகளே. இதில் நாங்கள் பாவிக்கைக்கு என்ன செய்வோம்டா, ஆர் உண்டை விட சின்னனாக இருந்தால் இந்த வாய்வாட்டையே பாவிப்போம். எங்களுக்கு அந்த மேலேங்களையும் தேவையில்லாமல் மைனஸ் வராது. சரிதான், இந்த ஆர் உண்டை விட சின்னனாக இருந்தால் இந்த வாய்வாட்டை பாவிப்போம். ஆர் உண்டை விட பெருசாக இருந்தால் ஆரின் n-1 கீழ் r-1 இதை பாய்ப்போம். ஆர் சமன் உண்டண்டா இந்த வாய்பாடு பொருந்தா. அதுக்காக பெருக்கல் தொடர் இல்லையண்டு இல்லை, பெருக்கல் தொடர் தான். ஆனால் சரிதான், இந்த ஃபார்முலாவை நாங்கள் பாவிக்கலாம். சரி, இது ரெண்டும் ஒன்று தான். இப்போ மேலேங்கில மைனஸால் பெருக்கி விட்டால் மற்றது வரும். சரியா? ரைட். இதே ஒருக்கா நாங்கள் நிறுவுவோம். சரி, இங்கே கவனிங்க. Sn முதலாம் உறுப்பு A, ரெண்டாம் உறுப்பு AR, மூன்றாம் உறுப்பு AR வர்க்கம், அப்படியே எண்ணாம் உறுப்பு ARன் n-1. இதின் கூட்டுத்தொகைக்குரிய ஃபார்முலாவைத்தான் நாங்கள் நிறுவ போகிறோம். சரி, இப்போ நான் என்ன செய்யறேன்டா, இந்த பொது விகிதம் ஆர் தான் பொது விகிதம். அந்த பொது விகிதத்தால் இந்த SN பெருக்குவோம், RSN. அப்போ ஏ பெருக்கினா AR, அதை உண்டு தள்ளி இது கீழே எழுதுறேன். AR பெருக்கினா AR வர்க்கம், அதை இது கீழே எழுதுறேன். AR வர்க்கத்தை பெருக்கினா AR கணம், அது இஞ்சால வரும். இதுக்கு முன்னம் ARன் n-2ஆம் அடுக்கு இருக்கு. அப்போ அதை பெருக்கினா ஆறால் பெருக்கினா ARன் n-1. இதை பெருக்கினா
AR to the power n. இப்போ நாங்கள் இந்த முதலாம் சமன்பாட்டில் இருந்து ரெண்டாம் சமன்பாட்டை கழிப்போம். இதில் இருந்து இதை கழிப்போம். முதலாம் சமன்பாட்டில் இருந்து ரெண்டாம் சமன்பாட்டை கழிப்போம். அதாவது SN இருந்து RSN கழிப்போம். இங்கே பாருங்க, இதில் கழிக்க இந்த A மிஞ்சும், இந்த AR வெட்டுப்படும், AR வர்க்கம் வெட்டுப்படும், AR to the power n minus 1 வெட்டுப்படும். அப்போ என்ன மிஞ்சும்? கழிக்க இதில் ஒரு மைனஸ் வரும். AR to the power n இது மிஞ்சும். அப்போ 1 minus R into SN சமன், இதில் A பொதடுங்கும் 1 minus R to the power n. அப்போ SN சமன் A into 1 minus R to the power n over 1 minus R. சரிதான்? இதுக்கு முக்கியமானது R உண்டாயிருக்கல. சரிதான்? ரைட். இதைத்தான் நாங்கள் முதல் எண் உறுப்புகளின் கூட்டுத்தொகை. சரி, இதுக்கு ஒரு உதாரணம் பார்ப்போம் பிள்ளைகள். 1 2 1 சக 2 சக 4 சக 8, 1 சக 2 சக 4 சக 8 இப்படி போகுது. அப்போ A என்ன? முதலாம் உறுப்பு 1. பொது விகிதம் என்ன? முதலாம் உறுப்பை 2ஆல் பெருக்கினா ரெண்டாம் உறுப்பு வரும், ரெண்டாம் உறுப்பை 2ஆல் பெருக்கினா மூன்றாம் உறுப்பு வரும். அப்போ பொது விகிதம் 2. எட்டாம் உறுப்பு T8 சமன். சரிதான்? முதல் நாங்கள் அந்த வாய்பாட்டை எழுதுவோம். என்ன வாய்பாடு? Tn சமன் AR இன் n minus 1. அப்போ T8 AR இன் 7ஆம் அடுக்கு. சரிதான்? ரைட். அப்போ A 1, R 2, 2 இன் 7ஆம் அடுக்கு. 2 இன் 5 32, 64, 128. சரி, அடுத்தது கேட்டு கிடக்கு முதல் 8 உறுப்புகளின் கூட்டுத்தொகையை கேட்டு கிடக்கு. SNக்கு என்ன வாய்பாடு? ஏதர R இன் n சய உண்டின் கீழ் R சய உண்டு. சரிதான்? அப்போ S8 ஏக்கு பதிலாக உண்டு, R 2, 2 இன் 8 சய உண்டின் கீழ் 2 சய உண்டு. இந்த 2 இன் 7 128. அப்போ 2 இன் 8 256 கீழே உண்டு தானே. அப்போ 255. சரிதான்? ரைட். அடுத்ததா இப்போ நாங்கள் கூட்டல் தொடர் பார்த்து, நாங்கள் பெருக்கல் தொடர் பார்த்து. நாங்கள் பெருக்கல் தொடர் ஒருங்குறதுக்கு இன்ன நிபந்தனை உங்களுக்கு தெரியும். ஒரு தொடர் ஒருங்குறண்டா அந்த தொடரின் எண்ணாம் முதல் எண் உறுப்புகளின் கூட்டுத்தொகை SN அல்லது எண்ணாவது பகுதி கூட்டுத்தொகை. சரிதான்? எண் முடிவிலிக்கு போயேக்க இந்த SN ஒரு குறித்த பெருமானத்தை அணுகுமண்டா, எண் முடிவிலிக்கு போயேக்க இந்த SN ஒரு குறித்த பெருமானத்தை அணுகுமண்டா நாங்கள் சொல்லுவோம் அந்த தொடர் ஒருங்கும். பெருக்கல் தொடருக்கும் அதுதான் அது பொருந்தும். அப்போ பெருக்கல் தொடரின் முதல் எண் உறுப்புகளின் கூட்டுத்தொகை எழுதுவோம். எண் முடிவிலிக்கு போயேக்க SN ஏதாவது ஒரு குறித்த பெருமானத்துக்கு போனால்
அந்த பெருக்கல் தொடர் ஒருங்கும். சரியா? அதைத்தான் இங்கே பார்க்க போகிறோம். சரியா? ஒரு பெருக்கல் தொடர் ஒருங்குறதுக்கு அதான் நிபந்தனை. சரி, இங்கே பாருங்க பிள்ளைகளே, சரி, உங்களுக்கு தெரியும் Sn சமன் ஏதர உண்டு சய ஆறின் எண்ணாம் அடுக்கின் கீழ் உண்டு சய. இதை இப்படி பிரித்து எழுதுவோம். இப்போ இதை ஏஆல் உள்ளுக்குள்ளே பெருக்கினீங்களா ஏ சய ஏ இன்ட்டு ஆர் டு த பவர் எண்ணாம் அடுக்கு. அப்போ அதை பிரித்து எழுதினா ஏயின் கீழ் உண்டு சய ஆர் சய ஏ இன்ட்டு ஆர் டு த பவர் எண்ணின் கீழ் உண்டு சய ஆர். இப்படி பிரித்து எழுதுவோம். இந்த ஆர் வந்து ஒரு பின்னமாக இருந்தா, சரி, இப்போ பின்னமாக இருந்தாண்டா மொட் ஆர் லெஸ் தேன் 1ண்டா என் முடிவிலிக்கு போய், அல்லது லிமிட் ஆர் டு த பவர் என் முடிவிலிக்கு போகேக்க இது சைவருக்கு போகும். இங்கே கவனிங்க பிள்ளைகள். இப்போ அரையின் ஓராம் அடுக்கு, அரையின் 2ஆம் அடுக்கு, அரையின் 3ஆம் அடுக்கு. உங்களுக்கு தெரியும் அரையின் 1 அரை, அரையின் 2 1 4, அரையின் 3 1 8. அப்போ இந்த அரையின் எண்ணாம் அடுக்கு, இந்த எண் வந்து முடிவிலிக்கு போயேக்க இந்த பெருமானம் பாருங்க இங்கே நோக்கி போகுது, சைவருக்கு போகுது. பெருமானம் குறைஞ்சு கொண்டு போகுது. அரை கால் அதிൻ്റെ அரைவாசி ஒன்றுங்கள். அப்போ பெருமானம் குறைஞ்சு கொண்டு போகுது. இப்போ அரையின் 100ஆம் அடுக்குண்டா அது சைவர் தசம் கன சைவர் போட்டு தான் எழுத வேண்டியவர். அப்போ அரையின் எண்ணாம் அடுக்கு என் முடிவிலிக்கு போனால் இது சைவருக்கு போகும். லிமிட் என் முடிவிலிக்கு போனால் இது சைவராக போகும். அப்போ ஒரு பின்னமாக இருந்தால் ஆர் வந்து அரை மாதிரி, அல்ல சயரை என்றாலும் அப்படித்தான். இங்கே பாருங்க, சயரைக்கும் ஒரு கப்பா. சரி, இங்கே பாருங்க, சய அரையின் ஓராம் அடுக்கு, சய அரை, சய அரையின் 2ஆம் அடுக்கு 1 4, சய அரையின் 3ஆம் அடுக்கு, சய 1 8, சய அரையின் 4ஆம் அடுக்கு, சக 1 16. இப்போ பாருங்க, இதில் சைவர் இருக்கும். சய அரையின் 1 சய அரை, இதில் இருக்கும் சய அரை, இதில் இருக்கும் சக அரை. சய அரையின் 1ஆம் அடுக்கண்டா சய அரை இதில் இருக்கு. சய அரையின் 2ஆம் அடுக்கண்டா 1 4, 4 இதில் ഇതിൻ്റെ நடுவே. அப்போ இங்கே இருந்தது இப்போ இங்கே போட்டு. சரி, இதான் 1 4 அரையின் அரைவாசி. சய அரையின் 3ஆம் அடுக்கண்டா சய 1 8, சய 1 4 இதில் இருக்கு. அப்போ ഇതിൻ്റെ அரைவாசி இப்போ இங்கே வந்துச்சு. அடுத்தது சக 1 16. அப்போ இங்கே வரும். இப்படியே வந்து எங்கே போகும்? சைவரை அணுகும். சரியா? சைவரை அணுகும். அப்போ நேருக்கு மட்டுமில்லை, மறையாக இருந்தாலும் ஒரு பின்னமாக இருந்தால் என் முடிவிலிக்கு போயேக்க ஆறின் எண் சைவரை அணுகும். சரிதான்? ഇതിൻ്റെ கருத்து சய 1க்கும் 1க்கும் இடையில் இருந்தால், சரிதான், என் முடிவிலிக்கு போயேக்க ஆறின் எண் சைவருக்கு போகும். சரியா? ரைட், அதைத்தான் நாங்கள் சொல்லியிருக்கோம்.
சரி, இங்கே கவனிங்க. அப்போ மொட் ஆர் லெஸ் தேன் 1 ஆறினின் சைவருக்கு போகும், என் முடிவிலிக்கு போயிருக்கு. சரிதான். அப்போ இப்போ பாருங்க, லிமிட் எஸ்என் என் முடிவிலிக்கு போனால் எஸ்என்ன்றது லிமிட் என் முடிவிலிக்கு போயேக்க ஏயின் கீழ் 1 மைனஸ் ஆர் மைனஸ் ஏ ஆர் டு த பவர் என்க்கு ஓவர் 1 மைனஸ் ஆர். உங்களுக்கு தெரியும் இது மாறிலி, மாறிலிக்கு லிமிட் எடுத்தால் மாறிலி. ஆறின் எண்ணாம் அடுக்கு என் முடிவிலிக்கு போயேக்க இந்த ஆர் வந்து ஒரு பின்னம், அப்போ சைவர் போகும். இப்போ என்ன மிஞ்சும்? ஏயின் கீழ் 1 மைனஸ் ஆர். அப்போ எங்களுக்கு என்ன தெரியுமெண்டா, மொட் ஆர் லெஸ் தேன் 1 என் முடிவிலிக்கு போயேக்க இந்த எண்ணாவது பகுதி கூட்டுத்தொகை ஏயின் கீழ் 1 மைனஸ் ஆர்ண்ட ஒரு மெய்யெண்ணுக்கு அணுகுது. ஆகவே பெருக்கல் தொடர் ஒருங்கும். சரியா? அப்போ இதைத்தான் நாங்கள் இங்கே பார்க்குறோம். சரியா? சரி, அப்போ என்ன சொல்கிறோம்டா, மொட் ஆர் லெஸ் தேன் 1 எனின் இந்த பெருக்கல் தொடர் ஏயின் கீழ் 1 மைனஸ் ஆர் என்னும் பெருமானத்திற்கு ஒருங்கும். ஒருங்கும். சரியா? சரி பிள்ளைகள், அப்போ இதில் நாங்கள் பார்த்த விடயம், ஒரு பெருக்கல் தொடர் ஒருங்கோணுமெண்டா அந்த பொது விகிதம் வந்து சய உண்டு தொடக்கம் சய உண்டுக்கும் ஒன்றுக்கும் இடையில் இருக்கும். சய உண்டும் விரையிலாது ஒன்றும் விரையிலாது சய உண்டுக்கும் ஒன்றுக்கும் இடையில் இருந்தால் அந்த பெருக்கல் தொடர் ஒருங்கும். சரியா? ரைட். அப்போ ஒரு உதாரணம் உண்டு பார்ப்போம். உதாரணம் 6. இந்த பெருக்கல் தொடரை பாருங்க. 1 அரை 1/4 1/8 இப்படியே போகுது. முதலாம் உறுப்பு 1, பொது விகிதம் அரை. எங்களுக்கு தெரியும் இந்த பொது விகிதத்தின் மட்டு சரிதான், மட்டு ஆர் அரை தான். இது 1 விட சின்ன. ஆகவே இந்த தொடர் ஒருங்கும். ஆகவே தொடர் ஒருங்கும். அந்த ஒருங்குற பெருமானம் சரிதான். அப்போ ஒருங்குற பெருமானம் என்றா என்ன? இந்த முடிவிலி உறுப்புகளின் கூட்டுத்தொகை. இப்படியே கூட்டி கொண்டு போனீங்களா, இப்படியே கூட்டி கொண்டு போனா என்ன பெருமானத்துக்கு ஒருங்குமெண்டா ஏயின் கீழ் 1 மைனஸ் ஆர். ஏயின் கீழ் 1 மைனஸ் ஆர். ஏ என்றது 1, ஆர் என்றது அரை. அப்போ 2 பெருமானத்துக்கு போகும். ஆனால் உங்களை ஏற்றுக்கொள்ள இல்லாமல் இருக்குது. இங்கே பாருங்க, ஏன் 1 1/2 1/4 சரிதான். அப்போ இவ்வளோ 3 உறுப்பு கூட்டவே 1/4 வந்துட்டு. அப்போ 2 தாண்டி போகுமா? ஆனால் இஞ்சால கூட்டப்படுற ஒவ்வொன்றும் மிகச்சிறிய எண்களாக இருக்கும். சரிதான். அப்போ அங்கால நல்லா கிட்ட இப்போ இதில் 50வது உறுப்பை பார்த்தா அது சைவரு கிட்டவா உள்ள மிகச்சிறிய ஒரு எண்ணாக இருக்கும். ஆகவே நீங்கள் கூட்டிக் கொண்டு போனால் 2 பெருமானத்தை தாண்டி போகாது. சரிதான். அப்போ இந்த முடிவிலி உறுப்புகளின் கூட்டுத்தொகை 2 இருக்கும். சரியா? ரைட். சரியா? அடுத்த உண்ட பார்ப்போம். கூட்டல் பெருக்கல் தொடர். இப்போ நாங்கள் கூட்டல் தொடர் பார்த்து நாங்கள் பெருக்கல் தொடர் பார்த்து நாங்கள்
இந்த தொடரை பாருங்க, 1 தர 2 சைவராம் அடுக்கு சக 2 தர 2 1ஆம் அடுக்கு 3 தர 2 2ஆம் அடுக்கு 4 தர 2 3ஆம் அடுக்கு, இப்படியே போகுது. இந்த பேட்டர்னை பாருங்க. இந்த முன்னுக்கு இருக்கிற 1 2 3 4 ஒரு கூட்டல் தொடராக போகுது. பக்கத்தில் இருக்கிற 2 சைவர் 2 1 2 2 2 3 அது பெருக்கல் தொடராக போகுது. அப்போ கூட்டல் தொடராக மாதிரியும் தெரியுது, ஆனால் கூட்டல் தொடர் இல்லை. பெருக்கல் தொடரின் அந்த அமைப்பும் அதுக்குள்ள கிடக்கு. கூட்டல் தொடரின் அமைப்பும் கிடக்கு, பெருக்கல் தொடரின் அமைப்பும் கிடக்கு. ஆனால் கூட்டல் தொடரும் இல்லை, பெருக்கல் தொடரும் இல்லை. அப்போ ரெண்டும் ஏதோ கலந்து இருக்கிற மாதிரி கிடக்கு. அப்போ இதைத்தான் சொல்கிறது கூட்டல் பெருக்கல் தொடர். அப்போ இப்படி ஒரு கூட்டல் பெருக்கல் தொடரின் முதல் எண் உறுப்புகளின் கூட்டுத்தொகையை இப்படி காண்றது. சரியா? ரைட். இங்கே கவனியுங்கோ. நாங்கள் இந்த கூட்டல் பெருக்கல் தொடரின் முதல் எண் உறுப்புகளின் கூட்டுத்தொகையை எழுதுவோம். சரிதான்? என்ன? முதலாம் உறுப்பு 1 தர 2 சைவர், 2ஆம் உறுப்பு அப்படியே 3ஆம் உறுப்பு, இன்னாம் உறுப்பெண். முதலாம் உறுப்பண்டா 1, 2ஆம் உறுப்பு 2, அப்போ இன்னாம் உறுப்புக்கு எண் தர 2 எத்தனையாம் அடுக்கு. முதலாம் உறுப்புக்கு சைவராம் அடுக்கு, 2ஆம் உறுப்புக்கு 1ஆம் அடுக்கு, அப்போ இன்னாம் உறுப்புக்கு எண் சய 1ஆம் அடுக்கு. சரி, இந்த பெருக்கல் தொடரின் முதலின் உறுப்புகளின் கூட்டுத்தொகைக்கு எப்படி அந்த ஃபார்முலாவை நிறுவினமோ அதே மாதிரி செய்வோம். இந்த பெருக்கல் தொடர் மாதிரி இருக்கிற அதின் பொது விகிதம் என்ன? 2 சைவர் 2 1 2 2 பொது விகிதம் ஆர். அந்த பொது விகிதத்தால் ஒருக்கா பெருக்குவோம், R × SN. சரிதான்? இப்போ இங்கே ஆறுக்கு பதிலாக 2, 6க்கு பதிலாக 2. அப்போ இந்த முதலாம் உறுப்பை 2ஆல் பெருக்கினா இது 2 சைவராம் அடுக்கு, 2ஆல் பெருக்கினா 2 1ஆம் அடுக்கு. அப்போ அதை 1 தள்ளி எழுதுவோம், இதில் எழுதுவோம் 1 தர 2 சைவரை 2ஆல் பெருக்கிக்க 2 1. அடுத்த இதை பெருக்க போகிறோம், 2 தர 2 1 பெருக்க போகிறோம். அப்போ அதுலேயும் ஒரு 2 அடுக்கு கொண்டு கூடும். அப்போ 2 தர 2 2. அடுத்ததை பெருக்கி பக்கத்தில் எழுதும். இப்படியே இந்த இதுக்கு முதல் n-1 தர 2 n-2 இருக்கும், 2 n-2ஆம் அடுக்கு இருக்கும். இப்போ 2ஆல் பெருக்கினா n-1 தர 2ஆல் பெருக்கினபடியாக n-2 அடுக்கு இருந்தது, பெருக்கேக்க n-1 அடுக்கா வரும். அப்போ இன்னும் ஒன்று இதை பெருக்கணும். n தர 2 n-1 பெருக்கினா n தர 2 n. சரியா? இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்டா, இந்த 1ல் இருந்து மற்றதை கழிக்க போகிறோம். அப்போ அதாவது இந்த SN இருந்து 2 SN கழிப்போம். அப்போ கழிச்சிங்களா இந்த 1 தர 2 சைவராம் அடுக்கு அதில் மிஞ்சும். இங்கே பாருங்க, 2 2 1ஆம் அடுக்கில் இருந்து 1 2 1ஆம் அடுக்கை கழிச்சா 1 2 1ஆம் அடுக்கு மிஞ்சும். 3 2 வர்க்கத்தில் இருந்து 2 2 வர்க்கத்தை கழிச்சா 1 2 வர்க்கம் மிஞ்சும். அப்படியே n 2 n-1ஆம் அடுக்கில் இருந்து n-1 2 n-1ஆம் அடுக்கை கழிச்சா 1 2 n-1ஆம் அடுக்கு வரும். ஏன் இதை விட அது ஒன்று கூட கழிக்க இந்த கடைசி உறுப்பொண்டு வரும் -n தர 2 n. இங்கே பாருங்க பிள்ளைகளு,
இது என்ன இது 2 இன் சைவர் ரெண்டா உண்டு 2 இன் உண்டு 2 இன் இதில் 2 இன் வர்க்கமா இதில் 2 இன் வர்க்கம் சரிதான். அப்போ 2 இன் வர்க்கம் அப்படியே போய் 2 இன் n-1 கடைசியில் மைனஸ் என்கிற 2 இன் n. அப்போ இந்த முன்னுக்கு இருக்கிறத அப்படியே ஒரு பெருக்கல் தொடர், அது பெருக்கல் தொடருக்குரிய வாய்பாட்டை நாங்கள் பாய்ப்போம். என்ன ஏ என்றது 2 இன் சைவர் ஏ தர 1 மைனஸ் ஆர் ஆறும் 2 உறுப்புகளின் எண்ணிக்கை n ஏ தர 1 மைனஸ் ஆரின் எண்ணின் கீழ் 1 மைனஸ் ஆர். இப்போ இதில் மாறி பாவிச்ச இப்படி பாவிச்சா என்ன நாங்கள் பாவிச்ச பிழை இல்லை, மேலே ஒரு மைனஸ் வரும் கீழே ஒரு மைனஸ் வரும். அப்போ அதை தவிர்க்கணுமெண்டா நாங்கள் மாறி பாவிக்கணும் சரிதான். இப்போ மாறி பாவிப்போம். என்ன ஆறின் எண் 2 இன் எண் சய உண்டின் கீழ் 6 சய உண்டு 2 சய உண்டு மைனஸ் எண் தர 2 இன் எண் சரியா. சரி அப்போ இங்கே பாருங்க பிள்ளைகளு, அப்போ 2 சய உண்டு உண்டு 2 இன் சைவரும் உண்டு. அப்போ 2 இன் எண் சய உண்டு சய எண் தர 2 இன் எண் எஸ்என்னில் 2 SN போனால் மைனஸ் SN. அப்போ ப்ளஸ் SN சய 2 இன் எண்ணாம் அடுக்கு சக உண்டு சக எண் தர 2 இன் எண். அப்போ 2 இன் எண்ணாம் அடுக்க பொதெடுத்த எண் சய உண்டு 2 இன் எண்ணாம் அடுக்கு ப்ளஸ் 1 சரிதான். அப்போ இதுதான் இந்த தொடரின் முதல் எண் உறுப்புகளின் கூட்டுத்தொகை சரிதானே. இது கூட்டல் தொடரும் இல்லை பெருக்கல் தொடரும் இல்லை, இதுக்கு ஒரு சிறப்பான பேர் கூட்டல் பெருக்கல் தொடர் சரியா பிள்ளைகளே. ரைட், இன்றுடன் இந்த இன்றைய நிகழ்ச்சியை இத்துடன் நாங்கள் நிறைவு செய்து கொண்டு மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன்.